Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது மாங்காய் ஊறுகாய். அதாவது மாங்காய் வந்து என்ன புளிப்பு மாங்காயை எடுத்துக்கலாம். நீங்கள் கடையில் வந்து கேட்டிங்கன்னா தெரியும். அதாவது ஊறுகாய் மாங்கான்னு கேட்டு பாருங்கள். நம்ம வந்து சின்ன சின்னதாக பச்சையாகவும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பழுத்ததாக இருந்தாலும் ஒன்றும் அதாவது என்ன புளிப்பு இருக்கும் அதில். நான் வந்து என்னென்னா பச்சையாகவும் எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் பழுத்ததும் எடுத்துருக்கிறேன். ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் நான் ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து என்னென்னா கடுகு, வெந்தயம், கொஞ்சமாக பெருங்காயம் இதை வந்து நல்லா வறுத்துட்டு அரைச்சி சேர்த்துக்கணும். அதாவது என்னென்னா 5 கப் அளவுக்கு நான் வந்து அதாவது 1.5 கிலோ நான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து என்னென்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நீங்கள் ஆயில் ஆட் பண்ணி அதாவது ஒரு 3 days வந்து நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ அந்த ப்ராசஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். அதாவது என்னென்னா இது ஒரு 5 days எடுக்கும். ஃபஸ்ட் டே ஃபுல்லாக நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு வச்சுட்டு ஒரு 3 daysக்கு அப்புறம் பாருங்கள், ஆயில் வந்து நல்லா மேலே வரும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஊறுகாய் மாங்காய் எடுத்துருக்குறோம். அதாவது 1.5 கிலோ அளவுக்கு நம்ம ஊறுகாய் செய்கிறதுனா நம்ம புளிப்பு மாங்காய் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது வந்து என்னென்னா 2 நாள் ஆனதுனால கொஞ்சம் அந்த கலர் மாறிடுச்சு, ஆனால் புளிப்பு இருக்கிறதுனால நான் அப்படியே யூஸ் பண்ணுறேன். இதை வந்து ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். மேலே வந்து தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் தொடச்சிக்கோங்க. நம்ம மேலே இந்த காம்பு இதை மட்டும் கட் பண்ணிவிட்டு இதை வந்து சின்ன சின்னதாக நம்ம அரிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து 1.5 கிலோ அளவுக்கு மாங்காய் வந்து அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இன்னும் வந்து என்னென்னா பச்சையாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சமாக பழுத்துருச்சு, பட் இருந்தாலும் புளிப்பு இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ கப் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 1 கப்பு, 2, 3, 5 கப் அளவுக்கு நம்ம எடுத்துட்டோம். ஆல்ரெடி அதில் 2 கப் அளவுக்கு நம்ம எடுத்துட்டோம். மொத்தமாக 5 கப் எடுத்துட்டோம். இதுக்கு வந்து என்னென்னா உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துனிங்கன்னா தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கல் உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம். கல் உப்பு மினிமம் ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா ஊறட்டும். இது வந்து என்னென்னா சில்வர் பாத்திரத்தில் நம்ம போட போகிறதில்ல. ஒன்று நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக்கில் போட்டுக்கலாம், இல்லைனா பீங்கான் பாத்திரம், அப்படி இல்லைன்னா கண்ணாடி பாத்திரம். இதில் 3ல் நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்னொரு 1/2 கப் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 5 கப்புக்கு நம்ம சின்ன கப்பில் 1.5 கப் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறோம். உப்பை வந்து நம்ம அரைச்சும் ஆட் பண்ணலாம், இந்த மாதிரியும் ஆட் பண்ணலாம். ஏன்னா நல்லா எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 2 to 3 days வந்து எண்ணெயிலேயே ஊறணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சிலர் வந்து 10 நாள் ஊற வச்சுருவாங்க. ஆனால் அந்த இடத்துல தண்ணி எதுவுமே படாமல் நம்ம வந்து ரொம்ப சேஃபாக வைக்கணும். நம்ம ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கலாம். கடுகு வந்து நல்லா வறுத்துக்கலாம். கடுகு கூடயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் போட்டு வறுத்துக்கலாம். வெந்தயம் வந்து ரொம்ப போட வேண்டாம், கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதனால் 3 டேபிள் ஸ்பூன் கடுகுனா 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டாலே போதும். இது நல்லா வறுத்துக்கணும், வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கணும், பொரியணும். இது கூடயே நம்ம கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்கு. ஒரு சிலர் வந்து நல்லா பொரிச்சு வச்சுருந்திங்கன்னா அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது கூடயே போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்துட்டு நம்ம வந்து அரைக்கணும். கடுகு, வெந்தயம், பெருங்காயம் இந்த 3ஐயும் நல்லா வறுத்துடும். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து ஆற வச்சு தனியாக அரைச்சிக்கலாம். இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது ஆற வச்சு அரைச்சிக்கலாம். 5 கப்புக்கு நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு 1 கப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கிறோம். மொத்தமாக நம்ம 1.5 கப் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணணும். இப்போ 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் கலராகவும் இருக்கும். அதாவது நம்ம வீட்லேயே வந்து என்னென்னா மிஷினில் கொடுத்து அரைச்சது. இதே மாதிரி கொஞ்சம் காரமாக வாங்கிக்கோங்க. இது வந்து காரம் வந்து ஜாஸ்தி இருக்கிற மிளகாத்தூள். இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு போட்டுக்கோம். இதுவே பார்த்திங்கன்னா நிறையா தான் இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நார்மலாக 1.5 கப் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம பாதி ஆட் பண்ணிக்கலாம். மீதி வந்து நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். போதுமான அளவு இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். இதுக்குள்ளேயே அதாவது கடுகு, வெந்தயம், பெருங்காயப்பொடியும் நம்ம ஆற வச்சுருக்கிறோம். இதுக்குள்ளேயே நம்ம ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கலாம், இல்லைனா கண்ணாடி பவுல் இது அது மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நம்ம பிளாஸ்டிக் கண்டெய்னர் அதாவது டப்பர்வேர் எடுத்துக்கலாம். வெந்தயம், கடுகு, பெருங்காயம் இந்த 3ஐயும் நம்ம அரைச்சிட்டோம். நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா 1.5 கிலோ இருக்கிறதுனால 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், பெருங்காயம் கரெக்டாக இருக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இதையே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம அடுத்தது நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்து இதில் கொட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பிளாஸ்டிக் கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் வந்து நம்ம 1.5 கப் அளவுக்கு ஊற்றணும். இது வந்து மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 250 ml அளவுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணுறோம். ஆயில் நல்லா காயிட்டோம். ஆயில் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு 1 டீஸ்பூன், பெருங்காயம். வெந்தயம் வந்து சீக்கிரமாக பொரிஞ்சிடும். நம்ம அதனால் இது நல்லா பிடிச்சு வர டைமுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய்ங்கிறதுனால கொஞ்சம் நுர வரும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதாவது கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம். அப்படியே மேலே ஊற்றிடலாம். நம்ம அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்கில் மாற்றிக்கலாம். ஏன்னா சூடாக வந்து பிளாஸ்டிக்கில் ஆட் பண்ண வேண்டாம். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து 2 நாள் அளவுக்கு வெயிலில் வந்து நம்ம படுற மாதிரி, அதாவது சுருன்னு வெயில் படணும் அந்த இடத்துல வச்சிடலாம். 2 டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு மேலே வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பிளாஸ்டிக் கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். ஆறிடுச்சு. இப்போ நம்ம பிளாஸ்டிக் பாக்ஸில் மாற்றிக்கலாம். மாங்காய் வந்து நம்ம தாளித்து கொட்டிட்டோம். அதாவது ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். இது வந்து ஒரு 2 to 3 days வந்து நல்லா ஊறிச்சுன்னா நல்லாயிருக்கும். இன்னும் வந்து நல்லா ஊறணும்னா ஒரு 10 days கிட்ட நீங்கள் வெளியில் தண்ணி ஒரு சொட்டு கூட படக்கூடாது. பட்டுச்சுன்னா சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும். தண்ணி படாமல் ஒரு 10 நாள் வச்சுருந்தீங்கன்னா, இப்படியே வச்சுருந்தீங்கன்னா மாங்காய் வந்து நல்லா ஊறி ஆயில் வந்து நல்லா ரிலீஸ் பண்ணிவிடும். இப்போ மாங்காய் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிலில் வச்சிடலாம். மார்னிங் டைமில் வெயிலில் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். 3 days later. மாங்காய் ஊறுகாய் நம்ம போட்டு வெயிலில் வச்சுட்டோம். நம்ம வந்து இப்போது 3 டேஸ்க்கு அப்புறம் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபுல்லாக உங்களுக்கு மேலே வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, ஸ்மெல் வந்து ஓப்பன் பண்ணோன்னே வந்து அதாவது ஊறுகானோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு நல்லா வரும். இதை வந்து நம்ம ஒரு கண்ணாடி கண்டெய்னர்லேயோ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா இது 1 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு கிடவே கிடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டில் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கரண்டிலேயோ எதுலேயுமே ஒரு ட்ராப் தண்ணி கூட இருக்கக்கூடாது. அது வந்து பார்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு இதை வந்து ஒரு 10 டேஸ் கிட்ட நம்ம அப்படியே வச்சுக்கலாம். 10 டேஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்து ஒரு கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து ஆக்சுவலாக ஊறுகாய் வந்து கரெக்டான பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் வந்து என்னென்னா வெயிலில் காய வச்சிங்கன்னா அந்த ஊறுகாயில் வந்து நல்லா மசாலா வந்து நல்லா உள்ளே இறங்கி சாப்பிட்றப்ப என்னென்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா ஊறுகாய் வந்து ரெடி ஆயாச்சு. நம்ம 10 டேஸ்க்கு அப்புறம் நம்ம வேறு கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கலாம். சுவையான மாங்காய் ஊறுகாய் ரெடி. இது வந்து தயிர் சாதத்துக்கு நல்ல காம்பினேஷன். மாங்காய் ஊறுகாய் 10 டேஸ்க்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். 10 டேஸ்க்கு அப்புறம் நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம். இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 வருஷம் வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவைங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வெளியில் வச்சுக்கலாம். அதாவது ஃப்ரிட்ஜில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து என்னென்னா சின்னதாக ஏதாவது பாட்டில் இருந்துச்சுன்னா அதை எடுத்து நம்ம டைனிங் டேபிள்லையோ வச்சுக்கலாம். சுவையான மாங்காய் ஊறுகாய் ரெடி. மாங்காய் ஊறுகாய் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட். இது வந்து ரச சாதம், தயிர் சாதத்துக்கு வந்து நல்ல காம்பினேஷன். இது வந்து என்னென்னா டைட் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இது 1 year வரைக்கும் கெடாது. அதாவது தண்ணி வந்து ஒரு ட்ராப் பட்டுச்சுன்னா கூட மாங்காய் வந்து கெட்டு போயிடும், ஊறுகாய் கெட்டு போயிடும். அதை வந்து பார்த்துக்கோங்க, தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.